தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர கவுன்சில் கூட்டத்தில் சுடுகாட்டில் 10 வருடங்களுக்கு மேல் வசித்தாலும் அவர்களுக்கு பட்டா வழங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம். விவரங்களை பார்க்கலாம். தமிழகம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கூட்டணி உள்ள எல்லா மாநிலங்களும் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு திமுகவும் பதிலடி கொடுத்திருக்குங்க. நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து லாரியில் நெல்லை கொண்டு செல்ல ஒரு டன்னுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 598. ஆனால் லாரி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படும் தொகை 100 சொச்சம். இதில் 160 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக புதிய விவரம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு ஊழல் திமுகவின் புகழ் மகுடத்திற்கு. 7 ஏக்கர் நிலத்தை விளையாட்டுத்துறைக்கு ஒரு நாளும் சில நாட்கள் கழித்து அதை நீதித்துறைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் இந்த குழப்பம் மாநகராட்சிக்கு என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்குங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியான போர்டு கம்பெனியை மீண்டும் நாங்கள் வரவழைத்து முதலீடை ஈர்த்து விட்டோம். எங்களுக்கு போட்டி மாநிலங்களே கிடையாது, நாடுகளே தான் என்று சூளுரைத்திருக்கிறார் TRB ராஜா அமைச்சர் அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். இது கோர்ட்டுங்க, அரசியல் மேடை கிடையாது. உங்கள் விவாதங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஒரு வழக்கையே முடித்து வைத்திருக்கிறது நீதிமன்றம். என்னென்று பார்ப்போம். நாம இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ்.